முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். வசியம் என்பது மாயாஜாலங்களின் ஒரு பகுதியாகும். வசியம் என்பதை ஆங்கிலத்தில் விட்ச் கிராஃப்ட் என்று அழைக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விட்ச் கிராஃப்ட் இரண்டாக பிரிக்கப்பட்டு நன்மைக்காக செய்யப்படும் மாயாஜாலங்களை ஒயிட் விட்ச் கிராஃப்ட் என்றும், தீமைக்காக செய்யப்படும் மாயாஜாலங்களை பிளாக் விட்ச் கிராஃப்ட் என்றும் அழைத்தார்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. இதுக்கு முன்னால மேஜிக் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எங்க இருந்து வரீங்க மேடம்? நான் மந்தவெளியில இருந்து வரேன். என்ன பண்றீங்க? ஹோம் மேக்கர். நான் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றேன். ஓகே. மரியம் ஹவுஸ் வைஃப். ஓகே, இதுக்கு முன்னால மேஜிக் பார்த்திருக்கீங்களா? ஏதாவது இல்ல பார்த்ததில்ல, டிவில தான் பார்த்திருக்கேன். டிவில தான், இப்பதான் நேரடியா பார்க்க போறோம். ஆமா. ஓகே, நீங்க? ஹாஜிரா ஹவுஸ் வைஃப். லிசா ஸ்டூடெண்ட். ஓகே. ரிசா ஹோம் மேக்கர். ஓகே, சரி. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் நம்ம வேர்ல்டில் அதை பற்றி தெரிஞ்சால் தான் ரசிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், கிரிக்கெட், ஃபுட்பால் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த மேஜிக் கலை மட்டும் தெரியாமல் இருந்தால் தான் ரசிக்க முடியும். அதுதான் மெயின், ஏன்னா அது சீக்ரெட். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னோடய கையில் ஒரு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஒயிட் பேப்பர். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த பேப்பரை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்களேன் பக்கத்தில். ஓகே, அது ஒயிட் பேப்பர் தானே? ஓகே, இது என்னன்னு தெரியுதா? அற்புத விளக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம கதையில எல்லாம் படிச்சிருப்போம். இந்த அலாவுதீன் அற்புத விளக்குனா, இந்த விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், அது வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த விளக்கை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இந்த விளக்கை நீங்கள் கையில் இப்படி பிடிச்சிருங்க, இந்த லேம்பு, இந்த பேப்பரை எங்கிட்ட கொடுத்துருங்க. பேப்பரை நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? இன்னொருத்தங்க கூட பக்கத்தில் வந்துருங்க. பக்கத்தில் யாராவது சும்மா வாங்க, பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த பேப்பரை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க. கிளியர்? ஆன் பண்ணுங்க. இது அப்படியே 500 rupees கரன்சி. எல்லாருக்கும் பணத்தை வந்து நீங்கள் வந்து பிரிண்டிங் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நெருப்புக்குள்ளேருந்து ரியல் 500 rupees. இதை செக் பண்ணி பாருங்கள், ரியலில் தானா இல்லை வேறு ஏதாவது ஃபேக்? ஓகே, கவர்னர் சைன் எல்லாம் இருக்குது, அதில் ஃபேக் எதுவும் இல்லை. நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்களா, அந்த கரன்சி வந்து ஏதாவது ஃபேக்காக இருக்க போகுது. காந்தி இருக்காரா? நீங்களும் பார்த்துருங்க. இது 500 rupees தான். ஓகே, ஒரு சின்ன கேம் உங்களுக்கு வேண்டி இந்த விளக்கு இப்படி வச்சுருக்கேன். இது 500 rupees. ஓகே, இந்த 500 rupees நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த கரன்சியை நான் இப்படி விடும்போது நீங்கள் இப்படி பிடிக்கணும். கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக் ஒன்று நான் பண்ண போகிறேன். ஓகே, விடும்போது மட்டும்தான், 2 விரல் தான் யூஸ் பண்ணணும், விடுறதுக்கு முன்னால் பிடிக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கூட இருக்குது. விடுறதுக்கு முன்னால் பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் 1, இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு. பரவாயில்ல. ஓகே, சரி. இந்த 500 ரூபாய் நோட்டை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ணேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணீங்க, முடியல. ஓகே, அடுத்த மேஜிக் நான் ஒன்று பண்ண போகிறேன். இது ஒரு சாதாரண ஒரு பொம்மை மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இது வந்து ஊடுன்னு சொல்லி, இது ஊடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது எப்படின்னா, அது வந்து ஊடுங்கிறது வந்து ஒரு செய்வின பொம்மை.
இந்த பொம்மையை வந்து இப்படி செஞ்சுட்டு அவங்களோட யாராவது ஒருத்தங்க நமக்கு பிடிக்கலையும் அவங்களோட தலைமுடி எடுத்து இந்த பொம்மையில் இப்படி கட்டிடுவாங்க. பண்ணிவிட்டு இந்த பொம்மை இப்படி வச்சு இப்படி பண்ணும்போது இந்த பொம்மை என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த ரியாக்டெல்லாம் அவங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ வந்து நான் அது மாதிரி ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். அப்படி யாராவது உங்களை வச்சு பண்ணிட்டா அவங்களையா தலையை மாற்றுற மாதிரி, இந்த தலை அங்கே அந்த தலை அங்கே வேண்டாம். ஓகே, உங்களோட தலையை மாற்றுவோமா? வேண்டாமா? ஓகே சரி, நீங்கள் அதை பயப்படுற மாதிரி நான் மேஜிக் பண்ண போகிறதில்ல. இந்த ஊடு டாலை நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். கிளியராக பாருங்கள். கிளியர் வாட்ச். தீ ஜுவாலைக்குள்ளிருந்து ரூபாய் நோட்டை எடுத்து காட்டிய தயா அடுத்ததாக தன்னிடம் இருந்த சக்தி வாய்ந்த ஊடு பொம்மைக்கு உயிரை கொடுத்து எழச் செய்து அனைவரையும் வியப்பால் மிரட்டினார். அடுத்ததாக தயா நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு மெஜிஷியன்கள் மக்களை சந்தோஷப்பட வைப்பதற்காக சில நேரங்களில் தங்களுடைய உயிரை பணயம் வைக்க கூட தயங்குவதில்லை. இப்படிப்பட்ட முயற்சிகள் சில தோல்வியில் முடிந்து மெஜிஷியன்கள் மரணத்தை சந்தித்த நிகழ்வுகளும் நடந்துள்ளன. அக்டோபர் 30, 1990 ஜோசப் பரஸ் என்ற மெஜிஷியன் கண்ணாடி பெட்டிக்குள்ளிருந்து மேஜிக்கை செய்து காட்ட முயற்சித்த போது சூழ்ந்திருந்த கான்கிரீட் கலவை அவரை மூட பார்வையாளர்கள் முன்னிலையிலேயே அவரது உயிர் பிரிந்தது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மேஜிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் டேஞ்சரான மேஜிக். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு நூல், ஒரு சாதாரண ஒரு நூல் ஒரு மனிதனோட உயிரை எடுத்துரும், நம்ப முடியுதா? சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நூல் ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கும்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நூலுடைய ஷார்ப்னஸ் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்வார்ட், கத்திக்கு சமமாக இருக்கும். கரெக்ட் ஷார்ப்னஸ். நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஒரு சாதாரண நூல் தான் எவ்வளோ இன்றைக்கி வந்து அந்த பட்டை விடுறங்கிற அந்த கேம்ஸில் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால் இங்கே சென்னையில் அது வந்து தடையே இருக்குது. அந்த மாதிரி யாரும் மாஞ்சாலாம் யூஸ் பண்ணி சிட்டிக்குள்ளே யாரும் அந்த மாதிரி பட்டம் இது விடக்கூடாது. சாதாரண நூலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கயிறில் நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். கிளியராக பாருங்கள். ஓகே, இதுக்கு நான் இவரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட். வேறு யாராவது இருக்காங்களா? வேறு அவரேவா? ஓகே, இப்படி வாங்க, இப்படி வாங்க பிரதர். ஓகே ஓகே, ஒரு நூல் தான் உயிர் எடுத்துரும். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு என்ன ஆகும்னு பார்ப்போம். இது பிடிச்சிங்க, நீங்கள் இதை பிடிச்சிங்க. ஓகே சரி, மெதுவா. என்ன என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சொல்கிறீங்களா? கடைசியாக மைக்கில் கடைசி ஆசை. This is my friends, this is my seniors. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அப்படி மீட் பண்ணுற டைமில் எங்கள் கழுத்தில் வந்து கயிறை போட்டு தொங்க விட்டுருக்காங்க.
இந்த டைம் வந்து நெக்ஸ்ட் மினிட்ல என்ன ஆகும்னு தெரியாது. எதாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்துப்பாங்க. என்ன நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? அதை நான் சொல்கிறத விட அவங்க அண்ணன் இங்கே இருக்காரு எழிலரசன், அவன் சொன்னான்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இவர் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு மேஜிக்கை வந்து கலந்துக்க போகிறாரு, ஒரு ஆபத்தான மேஜிக்கில். நீங்கள் இதை வந்து என்ன நினைக்கிறீங்க? இதில் பண்ணலாமா, இது வேண்டான்னு சொல்ல போகிறீங்க? ஒரு அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அண்ணனா சொல்கிறதுனா அவர் டேஞ்சரானா இப்போ அது என்ன ஆகுன்றது எங்களுக்கு தெரியல. அதான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க தம்பி, பாவம். ஓகே ரைட், ஃப்ரீயாக இருக்கு. நான் இவர் ஒரு கேள்வி டெத்தாக, அதாவது ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்கிறீங்க. சப்போஸ் டெத் ஆகிற நிலைமைக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்குறேன். ஓகே, கயிறு இழுத்தா கயிறோட வேலை தன்னோட வேலையை அது கரெக்டாக செய்யும். ஓகே, அதனால இல்லை வேணாம், இந்த மேஜிக்கை நானே உங்களுக்கு வேண்டி நான் பண்ணுறேன். ஓகே, இழுத்த என்ன ஆகும்னு பாருங்களேன். இந்த கயிறை இழுத்துருக்கு. ஓகே, அவங்க அண்ணனுக்கு கூட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால இந்த மேஜிக்கை நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த ரோப்பை நீங்கள் கையில் பிடிங்க. ஓகே, இதை நீங்கள் கையில் பிடிச்சிங்க. நல்லா இழுத்து பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்டார்ட் இழுத்துருங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ராங்கான ஒரு ரோப்பு தான். ஓகே, கொடுங்க, கை விட்டுருங்க. சரி, இது ரொம்ப ஒரு டேஞ்சரான மேஜிக். யாருமே வீட்டில் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மேஜிக்கில் பாசிபிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இது ரொம்ப விபரீதமாக ஆகிடும். ஏன்னா இது நான் உங்களுக்கு பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஜோக்கிங், இட்ஸ் ரியல். ஓகே, இதை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் பிடிச்சிங்க. ஒரு ரூபா கொடுங்க. அப்படியே பிடிச்சி அப்படியே போட்டிருக்கேன். யாரும் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பார்வையாளர்கள் அனைவராலும் நன்கு பார்த்து பரிசோதிக்கப்பட்ட கயிறு தயாவின் கழுத்தை முறிக்க தயாரானது. ஆனால் அந்த கயிறு தயாவின் கழுத்தை இறுக்க மறுத்து
உடல் ஊடாக பயணித்து வெளியே வந்து நிற்க அது அனைவரையும் ஆச்சரியத்தின் எல்லைக்கே அழைத்துச் சென்றது. இதைத் தொடர்ந்து தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டிய மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மேஜிக் கலை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. கவனமாகவும் நேர்த்தியாகவும் கையாளப்பட வேண்டிய ஒன்று. பயிற்சியும் மன வலிமையும் இல்லாமல் மேஜிக்கை நிகழ்த்தி காட்ட முற்பட்டால் விபத்துகள் நிகழவும் வாய்ப்பிருக்கிறது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. உங்களுக்கு மேஜிக் நான் பிடிக்குமா? ஓகே, இன்னைக்கு நான் பண்ண போகிற மேஜிக் வந்து ஒரு பிளாக் மேஜிக். ஓகே, இது வந்து பழைய காலத்தில் பண்ணக்கூடிய மேஜிக் தான். ஓகே, மேஜிக் மேலே நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கில்? இல்லை. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் இங்கே வச்சிடறேன். ஓகே, இந்த பேப்பரை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் யூ கட் த பேப்பர். ஓகே, கட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த பேப்பர் இங்கே வச்சுடுங்க. இந்த மேஜிக் நான் உங்களோட பேஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இந்த மார்க்கர் வச்சுட்டுங்க. ஜஸ்ட் உங்கள் கை இப்படி வைங்க. இது ரியல் பிளாக் மேஜிக். யூஸ் ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் ஹேண்ட். ஓகே, ரைட் ஹேண்ட் இப்படி வச்சு ஜஸ்ட் உங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அப்படியே அப்படி நீங்கள் வைங்க. ஓகே, மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் ரைட் ஹேண்ட் இஸ் கிளியர் வச்சுருக்கோம். எடுத்துடுங்க. இதில் நீங்கள் உங்கள் சைன் சும்மா ரைட் ஆர் போட்டு ஆர் ஆர் ஆர்னா ரைட் ஹேண்ட் சும்மா ஆர். ஓகே, அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வைங்க, அது கையில் வச்சுருங்க சார். நீங்கள் சும்மா லெஃப்ட் ஹேண்டு எல் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, தேங்க்யூ. இப்போது இது ரெண்டுமே நீங்கள் கையில் வச்சுருங்க. ரெண்டுமே இப்படி காட்டிடுங்க. ஓகே, ரைட் ஆர் லெஃப்ட். ஓகே, இதை நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிருங்க. இஸ் ரைட் ஹேண்ட், திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் உங்களோடது. ஓகே, ஓகே, விட்டுடுங்க. தேங்க்யூ. உங்கள் கையை நல்லா தேய்ச்சிடுங்க இப்படி. ஓகே, லைட் இங்கே இருக்குது. கையை இப்படி டேர்ன் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் இட் டைட். ஓகே, யூ சூஸ் எனி ஒன் ஹேண்ட். இஸ் ரைட் ஆர் லெஃப்ட், ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஷூர்? எனி சேஞ்ச் யூ மைண்ட்? ரைட். என்னோட கை லெஃப்ட். ஓகே, நீங்கள் எது சூஸ் பண்ணியிருக்கீங்க? என்னோடது லெஃப்ட். ஓகேவா? எனி சேஞ்ச் யூ மைண்ட்? சரி, இந்த லெஃப்ட்டில் உங்களை மீறி ஏதாவது வர வைக்க முடியுமா என்னால்? இட்ஸ் நாட் பாசிபிள். முடியவே முடியாது. நீங்கள் எனக்கு லெஃப்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ரைட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இன்னொரு தடவை கூட கேட்குறேன். எனி சேஞ்ச் யூ மைண்ட்? எனக்கு என்ன கை? உங்களுக்கு ரைட். ஓகே, இப்போது இது பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம். இந்த பிளாக் மேஜிக் பொறுத்தளவுக்கு இது உங்களோட கை. நான் இந்த கையில் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல அது நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ரியல் பிளாக் மேஜிக். ஓகே, வாட்ச். Any change in mind?
என்ன பண்ணியிருக்கேன்னா பேர்ன் என்ன கலராக இருக்குது பிளாக். ஸோ நான் உங்ககிட்ட 2 தடவை கேட்டேன், சூஸ் உங்களுக்கு என்ன கை பிடிக்கும், எனக்கு என்ன கை தரீங்கன்னு. உங்களுக்கு பிடிச்ச கை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு கை கொடுத்தீங்க. என்ன கை கொடுத்தீங்க? லெஃப்ட் ஹேண்ட். இது என்ன பேப்பர்? உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட இம்ப்ரெஸ், இதோட உங்களோட பிரிண்ட் தான் அது. பட் நான் இங்கே பிளாக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அப்படியே உங்கள் கையை 2 கை இப்படி டச் பண்ணிவிட்டு டர்ன் திஸ். ஃபஸ்ட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட்டில் எந்த பிளாக்கும் கிடையாது, பிளாக் கிடையாது. பட் இதே மாதிரி ரொம்ப டார்க் ஒரு பிளாக் உங்கள் கைக்குள்ளே வரணும்னு நான் மனசில் நினச்சி தான் இது பேர்ன் பண்ணுது. அப்படியே டர்ன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எஸ், தீக்குள்ளிருந்து ரூபாய் நோட்டை எடுத்து காட்டியது. ஊடு பொம்மைக்கு உயிரை கொடுத்து மிரட்டியது. கழுத்தை முறிக்க காத்திருந்த கயிற்றிலிருந்து விடுபட்டது. இறுதியாக ஒருவருடைய கையை அச்சாக எடுத்து அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்த அதே விளைவை பார்வையாளரின் கைக்குள்ளும் வரவழைத்து ஆச்சரியப்படுத்தியது என பல மாயாஜாலங்களை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.